ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி பாட்டிலில் ரோஸ் மில்க் போட்டு சேல்ஸ் பண்ணுறது எப்படி, அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ப்ளஸ் நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சிஸில் ஆரம்பிச்சு ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க், ரிச்சான ரோஸ் மில்க், பாதாம் மில்க், யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் அடைச்சி சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்களும் ஜூஸ் கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பாட்டில்ல, சரிங்களா, இந்த மாதிரியான பாட்டில்ல ரோஸ் மில்க் போட்டு சேல்ஸ் பண்ண போறோம். நம்ம வந்து கவர்ல, ரஸ்னா கவர்ல போட்டு சேல்ஸ் பண்ணிருப்போம். அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ல பண்ணிருப்போம். இப்போ வந்து இந்த பாட்டில், சரிங்களா, இப்போ இந்த பாட்டிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, இதை வந்து நீங்க அப்படியே ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு ரஸ்னா போட்டு சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கவருக்கான சார்ஜஸ் வந்து நம்ம வைப்போம். சரிங்களா, யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் வச்சு சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பாட்டிலோட ரேட் 3 ரூபாய். அதை நம்ம வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான கண்ணாடி பாட்டில், சரிங்களா, நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, ஜூஸ் ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல போட்டு சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து கஸ்டமர் குடிச்சிட்டு நீங்க வந்து திரும்ப இந்த பாட்டில் வந்து வாங்கிடலாம், ரீசைக்கிள் பண்ணிக்கிடலாம். சரிங்களா, இந்த பாட்டிலோட ரேட் வந்து 20 ரூபாய் தான். சரிங்களா, கேப் வந்து நல்லா மெட்டல்ல வரும், லீக் இருக்காது. நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம கடையில நான் அப்பப்போ சேல்ஸ் பண்ணுவேன். சரிங்களா, பிஸ்தா மில்க், பாதாம் மில்க், இது மாதிரி அப்பப்போ போட்டு நான் சேல்ஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க், சரிங்களா, இதுக்கு வந்து 2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். 2 லிட்டர் பாலை காய்ச்சி ரெடியா வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ரோஸ் மில்க், பாதாம் மில்க், பிஸ்தா மில்க் வந்து 1:2. சரிங்களா, 1 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். இப்போ அந்த கணக்குல நான் வந்து இன்னைக்கு வந்து 2 லிட்டர், சரிங்களா, 700 ml பாலும் 1300 ml தண்ணியும் சேர்த்திருக்கேன். 700 ml பாலும் 1 லிட்டர் அண்ட் 300 கிராம் வந்து தண்ணி சேர்த்து காய்ச்சி ஆற வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இனிமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சுகர், சரிங்களா, சுகர் சேர்க்க போறோம். சுகர் வந்து கண்டிப்பா பேக்கெட் சீனி எடுங்க, எது கிடைக்கோ அதை எடுங்க. 1 லிட்டர் ஜூஸுக்கு வந்து 200 கிராம் சீனி வந்து ஸ்டாண்டர்டு. நமக்கு வந்து 2 லிட்டர் 400 கிராம் 1/2 கிலோ பேக்கெட்ல கட் பண்ணி 100 கிராம் எடுத்துட்டு 400 கிராம் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம அப்படியே தட்டி கரைச்சிடலாம். இப்போ நம்ம சீனி வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. கரண்டி அடியில் விட்டு இப்படி எடுத்து பாருங்க. சீனி கரையிலனா அப்படி கிறிஸ்டலா தெரியும். ஓகேயா, சீனி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம எசன்ஸ் சேர்க்க போறோம். எசன்ஸ் வந்து எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்து 1.25 ml, சரிங்களா, 1.25 ml ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் விட போறேன். சரிங்களா, நான் வந்து எசன்ஸ் வந்து பெரிய பாட்டில் இருந்து சின்ன மூடிக்கு மாற்றி வச்சு, ஏன்னா பெரிய பாட்டில் ஊற்றும் போல கொஞ்சம் எக்ஸஸா விழுந்துடக்கூடாது, அதுக்காக கம்மியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்பூனுக்கு வந்து 1/2 தான் ஊற்றிருக்கேன். அப்படி ஊற்றினாலும் கொஞ்சம் வெளியோடி விழுந்துட்டு 2, சரிங்களா, 2 ஸ்பூன் விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரோஸ் மில்க் வந்து சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி. இனிமேல் நம்ம இதை அப்படியே பாட்டிலில் மாற்றலாம். எசன்ஸ் ஊற்றுறப்ப கொஞ்சம் கவனமாக ஊற்றணும். நான் வந்து பெரிய பாட்டில் வச்சிருக்கேன். சரிங்களா, இதுல இருந்து ரொம்ப மைல்டான ஸ்பூனில் ஊற்ற முடியாது. எனக்கு மூடி அளவுலாம் தெரியும். சரிங்களா, இந்த மூடி வந்து 5 ml. அதுக்கு வந்து நான் வந்து எனக்கு கடைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ மூடியிலே ஊற்றிடுவேன். இப்போ உங்களுக்கு பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெஷரிங் ஸ்பூனில் ஊற்றுறேன். இப்போ நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றலாம். பாட்டிலை வந்து நல்லா வெந்நீல கழுவி கவுத்திடணும். ஓகேயா, உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் ஐஸ் ரோல், ரஸ்னா கவர், ஜூஸ் எசன்ஸ் கிடைக்கிறதுல ட்ரபுள் தான் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிடலாம். இன்ஜினியர் மளிகை கடை gmail.com மெயில் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். இந்த மூடியை வச்சு ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணால் லாக் ஆயிரும். அவ்வளோதான், லாக் ஆகிட்டு லீக்லாம் வராது. சரிங்களா, எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துலையுமே லீக் வராது. ஆனால் லைட்டான ஒரு த்ரெட் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எப்படியே போட்டு உங்கள் ஃப்ரீசர்க்குள்ள வச்சுட்டா போதும், சூப்பராக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இது வந்து 200 ml. இப்போ நம்ம ஃபுல்லாக ஊற்றிருக்க வந்து 200 ml இருக்காது. சரிங்களா, கொஞ்சம் குறைச்சி தான் ஊற்றிருக்கேன். மேலே வர ஊற்றினா 200 ml. நம்ம பேக்கிங் சிந்தாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நான் வந்து விடுறேன். ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் வேகமாக பேக் பண்ணிட்டு மொத்தம் இதோட லாபம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10 பாட்டில், சரிங்களா, 200 ml 10 பாட்டில் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ரோஸ் மில்க் ஃபுல்லாக காலி. கொஞ்சோண்டு ஒரு 25 ml போல் கிடக்கும், கொஞ்சோண்டு. ஓகேங்களா, இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து எந்த வித லீக்கோ எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். பாலில் போடுற எதுவுமே கரெக்டாக 3 நாள் வச்சு சேல்ஸ் பண்ண முடியும். 3 நாளைக்கு மேலே சேல்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சேல்ஸை பண்ணுங்கள். சரிங்களா, இதில் வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு 20 ரூபா. சரிங்களா, 20 ரூபா. நீங்கள் வந்து 20 டைம் இந்த பாட்டில் சேல்ஸ் பண்ணிட்டா இது வந்து அப்படி நமக்கு பே பேக் காஸ்ட்டாக மாறிடும். திரும்ப அடுத்தால கிடைக்கிற ஒரு ரூபாவும் நமக்கு வந்து லாபம் தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்கள் உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இது நீங்கள் ஒரு கஸ்டமர் கேட்காங்க, குடிக்கிங்க, அவங்க குடிச்சு முடிச்சவங்கள்ட்ட தந்த உடனே உங்கள் காலு கீழே ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்காங்க, கடைக்குள்ளேயே தண்ணி வச்சுக்காங்க. இதை உடனே கேப்பையும்
இந்த பாட்டிலையும் அதுக்குள்ளே அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? போட்டுட்டு அலசி வெளியே எடுத்து வச்சிருங்க. அப்படின்னா தான் அந்த பாட்டில் வந்து அப்படியே நீட்னஸாக புதுசாகவே இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் அடுத்தலாம் நீங்கள் வந்து ப்ரெஷ் வச்சு கழுவப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே காய வச்சிட்டீங்க அப்படின்னா பாட்டில் கலர் மங்கும், அப்புறம் கழுவுறது அதெல்லாம் பிரச்சனை வரும். நீங்கள் பாலில் போட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க் சேல்ஸ் பண்ணும்போது கெட்டு போக ஆரம்பிக்கும். அதனால அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். சில கஸ்டமர் வந்து என்கிட்ட இதை அப்படியே ரேட்டுக்கே வாங்கிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ என்கிட்ட பாட்டில் குறைஞ்சதுக்கான காரணமே அதுதான். சரிங்களா? வாங்குறாங்க, குடிக்கிறாங்க, இந்த பாட்டில் நல்லா இருக்குது, எவ்வளோ அப்படின்னா நான் கூட 10 ரூபா வச்சு 30 ரூபான்னு சொல்லிடுவேன். 30 ரூபாய்க்கு பாட்டிலோட வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டில் போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது அதுக்கும் ரெடியாக இருங்க. உங்களுக்கு எவ்வளோ பாட்டில் வேணுமோ வாங்கிக்காங்க. எல்லா ஊர்லேயும் கமர்ஷியல் மெட்டீரியல், ஹோல்சேல் மெட்டீரியல்லாம் இருக்குது. அங்கே இந்த மாதிரி பாட்டில்லாம் கிடைக்கும். சரிங்களா? பார்த்து வாங்கிக்காங்க. நம்ம இதை சேஃப்டியாக பெட்டியாக வாங்கினா நமக்கு லாபம். உடையாமல் நீங்கள் டேமேஜ் இல்லாமல் எல்லாம் வச்சு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? லாரியிலலாம் போட்டு விட மாட்டாங்க, கிளாஸ் மெட்டீரியல் உடஞ்சி போயிடும். இன்னைக்கு நம்ம இதோட செலவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நான் வந்து 700 ml பேக்கெட் மில்க்லேயே போட்டுரும். பேக்கெட் மில்க்லேயும் போடலாம், நாட்டு மாட்டு பால்லையும் போடலாம். நாட்டு மாட்டு பாலில் போட்டால் ஆடையை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இல்லைனா ஆடை வந்து அங்கங்கே ஒட்டும். கஸ்டமருக்கு வந்து நீங்கள் அதை புரிய வைக்க முடியாது. அதனால நாட்டு மாட்டு பாலா பேக்கெட் மில்க் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்காங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து பேக்கெட் மில்க்குக்கே ரேட்டு சொல்லுதேன். 700 ml. சரிங்களா? ஒரு 1/2 லிட்டரும் ஒரு 20 ரூபா பேக்கெட்டும் போட்டு கணக்கு பண்ணால் 40 + 20 வந்து 60 ரூபா. 60 ரூபா பால், 400 சீனி, 20 ரூபா. சரிங்களா? 80 ரூபா. எசன்ஸுக்கு வந்து ஒரு 5 ரூபா அதிகபட்சமா 85. அதுக்கப்புறம் பாலை ஹீட் பண்ண கேஸுக்கு ஒரு 5 ரூபா போட்டுருக்காங்க, 90 ரூபா. நமக்கு வந்து இதில் வந்து 10 பாட்டில் இருக்கு. நீங்க உங்க ஊர்ல என்ன ரேட்டு விற்க போறீங்க? 15 ரூபாய்க்கு விற்க போறீங்களா, 20 ரூபாய்க்கு விற்க போறீங்களா, என்ன ரேட்டு விற்க போறீங்க அப்படிங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதை பொறுத்து உங்க லாபம் வந்து தாராளமா இருக்கும். நான் சொல்ற ஒரு விஷயத்தையும் கவனமா நோட் பண்ணிட்டு பண்ணுங்க. சூப்பரா உங்களுக்கு இதுல நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.